உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன நாச்சியா, இன்னும் கொஞ்ச நாளைக்கு எந்த சுபகாரியமும் செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு. செஞ்சா குடும்பத்துக்கு நல்லது இல்லைன்னு சொல்றாரு. இப்போ கார்த்தி தீபா கல்யாண நாளை எப்படி கொண்டாடுறது? அது நிறுத்த வேண்டியதா? என்ன? இந்த ஃபங்க்ஷனை பத்தி பேசி புடவெடுக்கிறப்பவே அபசகுணமா நடக்குது. சாமியாரும் சொன்னதுக்கு அப்புறமா எதுக்கு இந்த ஃபங்க்ஷனு? ஏய், வாய மூடு. இத பத்தி எல்லாம் பேச உனக்கு எந்த தகுதியும் இல்ல. உன்கிட்ட யாராவது கருத்து கேட்டாங்களா? தேவையில்லாம குறுக்க வந்து பேசுற. ஏங்க, நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேங்க. என்ன நாச்சியா? என்ன நடந்தாலும் பரவாயில்ல, கல்யாண நாள் ஃபங்க்ஷனை நான் நிறுத்த போறதில்ல. அதை நடத்தியே தீர போறேன். என்ன நாச்சியா சொல்ற? ஆமாங்க, இந்த வீடு கட்டி 30 வருஷத்துக்கு மேல ஆச்சு. அங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை வரத்தான் செய்யும். பாம்பு வந்ததெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டாம். வீட்டை சுத்தி தோட்டம் இருக்கிறதுனால அப்பப்போ பாம்பு அதெல்லாம் வரதான் செய்யும். அப்போ நீ நடத்தலாங்கிறியா? ஆமாங்க, அவங்க கல்யாண நாளை செலிப்ரேட் பண்ணி தான் ஆகணும். ஐயோ அத்தை, வேண்டாம் அத்தை. இப்ப இந்த ஃபங்க்ஷனை நடத்தலன்னா பெருசா ஒண்ணு ஆயிட போறதில்ல. ஆனா நடந்தா குடும்பத்துக்கு ஆகாதுன்னு ஜோசியர் சொல்லிட்டு போறாரே, அதனால வேண்டாம் அத்தை, விட்டுறலாம். இல்ல தீபா, நான் எல்லாத்தையும் யோசிச்சு தான் சொல்றேன். உங்க ஃபங்க்ஷன் நடந்தே தீரும். ஐயோ அத்தை, வேண்டாம் அத்தை. இப்ப இந்த ஃபங்க்ஷனை நடத்தலன்னா பெருசா ஒண்ணு ஆயிட போறதில்ல. ஆனா நடந்தா குடும்பத்துக்கு ஆகாதுன்னு ஜோசியர் சொல்லிட்டு போறாரே, அதனால வேண்டாம் அத்தை, விட்டுறலாம். இல்ல தீபா, நான் எல்லாத்தையும் யோசிச்சு தான் சொல்றேன். உங்க ஃபங்க்ஷன் நடந்தே தீரும். தீபா, அத்தை சொல்றதுதான் கரெக்ட். உன் ஃபங்க்ஷனை நடத்துறது தான் நல்லது. அருண், நீ ஒரு இன்ஜினியரை கூட்டிட்டு வந்து இந்த வீட்ல இருக்கிற மொத்த ரிப்பேரையும் சரி பண்ணிடு. அது வரைக்கும் நம்ம எங்கம்மா இருக்கிறது? அதான் அசோக் நகர்ல நமக்கு ஒரு வீடு இருக்குல்ல, ஒரு 6 மாசம் அங்க இருப்போம். இங்க ரெனியூவல் ஒர்க் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம திரும்ப வந்துடலாம். ம். ஆனா எந்த காரணத்துக்காகவும் இந்த ஃபங்க்ஷனை நிறுத்தவே கூடாது. யாராவது ஃபங்க்ஷனுக்காக வீட்டையே மாத்துவாங்களா? அதுக்கு சிம்பிளா ஃபங்க்ஷனே கேன்சல் பண்ணிடலாம்ல. ஏய், உன்னதான் பேசாதேன்னு சொல்லிட்டேன்ல. ஏன் மருமகளுக்காக இதை நான் நடத்தியே தீருவேன். அருண், நாளைக்கே நம்ம புது வீட்டுக்கு குடி போறோம். ஏற்பாடு பண்ணு. சரிம்மா, ஏற்பாடு பண்ணிடுறேம்மா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.